அனைவருக்கும் வணக்கம். ஈவே ராமசாமி நாயக்கர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாமே கற்பிக்கப்பட்டது என்னென்னா, ஈவே ராமசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர், ஒரு சீரிய சிந்தனையாளர், மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக வாழ்ந்தவர், சாதி குடும்பங்களுக்கு எதிராக தன் வாழ்நாள் முழுக்க மூத்திரச்சட்டியை தூக்கி கொண்டே இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர் அப்படின்னு பல புரளிகள் இந்த நாட்டை உலாவுது. அந்த ஈவே ராமசாமி நாயக்கரை பற்றியான ஒரு சம்பவத்தை தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போது சம்பவத்தை சொல்லிடுறேன். இப்போது இந்த புரட்சியாளரான பெரியார் அவர்கள் இந்த செய்தியை எப்படி செஞ்சுருப்பார்னு முடிவுக்கு நீங்களே வாங்க. இப்போது பெரியார் தன் மனைவி கோயிலுக்கு போகிறது அவருக்கு பிடிக்கல, அது மூட பழக்க வழக்கம், அவரை திருத்தணும்னு நினைக்கிறாரு. அப்போது பெரியார் எப்படி தன் மனைவியை திருத்தியிருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ இதுக்கு நான் உங்களுக்கு 3 பதிலை சொல்கிறேன். இதில் 3ல் பெரியாரை பற்றி உணர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், கற்றவர்கள் ஒரு பதிலுக்கு வாங்க. அந்த பதிலும் பெரியார் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒன்றா இருக்கான்னு பார்த்துருவோம். இப்போ ஆப்ஷன் 1, ஆப்ஷன் ஏ. இப்போ ஆப்ஷன் ஏ என்னென்னா, தன் மனைவிக்கு பெரியார் தன்னுடைய மூடப்பழக்கங்கள் குறித்து எதிரான கருத்துக்களை சொல்லி, கடவுள் மறுப்புக்கான கொள்கைகளை சொல்லி, இப்படி ஊரெல்லாம் போய் கடவுள் மறுப்பு பேசினார். அது மாதிரி தன் மனைவிக்கு உட்காந்து பேசி 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 புரிய வச்சிருப்பார் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, கோவப்பட்டு என்னடி புருஷன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன், கோயிலுக்கு போகாதுன்னு சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேன்னு சப்புன்னு அரைஞ்சு அவருக்கு புரிய வச்சுருப்பார். இது ஆப்ஷன் பி. இப்போ ஆப்ஷன் சி, இது என்னென்னா, பெரியார் தன் மனைவி கோயிலுக்கு போகும்போது 4 காளி பசங்களை கூப்பிட்டு, அந்த காளி பசங்க யாருன்னா அவருடைய நண்பர் தான் வச்சுங்க, அந்த 4 காளி பசங்களை கூப்பிட்டு, வேறு ஒரு பொம்பளை போகிறாள்ல, அவள் நம்ம ஏரியா புதுசாக வந்திருக்கிற தாசி, அதாவது இப்போ இருக்கிறவங்களுக்கு புரியுன்னு சொன்னால், அவள் நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்க புதிய விபச்சாரி, அவளை போய் தொந்தரவு பண்ணுங்க அப்படின்னு நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியாது, அந்த வார்த்தைகளை சொல்லி பெரியார் அணுகியிருப்பார். இப்படி ஒரு மனைவிக்கு பிரச்சனை உருவாக்கியிருந்தால் அந்த பெண் பயந்துக்கிட்டு இதுக்கு மேலே கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பெரியார் ஒரு சிந்தனையாளர், புரட்சியாளர், தன் மனைவிக்கு புரிய வைக்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லி புரிய வச்சிருப்பாரா, இல்லை சப்புன்னு 2 அரைஞ்சிருப்பாரா, இல்லை ஆப்ஷன் 3 கேடுகட்டத்தனமாக 4 காலிப்பொறிகளை வச்சு தன் மனைவியை கலாய்ச்சிருப்பாராங்கிறது தான் கேள்வி. இப்போது இதை பார்க்குற பார்வையாளர்கள் நீங்கள் உணர்ந்துக்குங்க, பெரியார் ஓகே அவர் பெரிய புரட்சியாளர், இதான் பண்ணியிருப்பார், முடிவுக்கு வந்துடுங்க. இப்போது உண்மையில் என்ன நடந்ததுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது தமிழர் தலைவர் அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் 54வது பக்கத்தில் ஒரு செய்தி இருக்குது. என்னென்னா, நாகம்மையாரை தன் கூட்டாளிகளுக்கு காட்டி, இவள் யாரோ புதிய தாசி, நமது ஊருக்கு வந்திருக்கிறாள், இவளை நம் வசமாக்க வேண்டும், நீங்கள் அவள் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டிய முயற்சி செய்யுங்கள். எப்படியே பார்த்துங்க. அவர்களும் அம்மையார் நின்ற இடத்திற்கு சென்று அவரை பார்த்து ஏளனம் செய்ய தொடங்கினர். நாகம்மையார் இக்கூட்டத்தின் செய்கையை பார்த்து விட்டார். அவருக்கு செய்வது இன்னது என்று தோன்றவில்லை. கால்கள் விளவிளத்து விட்டது, உடம்பு நடுங்கியது, தாங்க முடியாத அச்சத்தால் நெஞ்சு துடிதுடிக்கிறது. வியர்வையால் அப்படியே நனைந்து போய்விட்டார். ஆயினும் ஒருவாறு சமாளித்து கொண்டு அக்காளிகளிடமிருந்து தப்பி வீடு சேர்ந்தார். அது முதல் நாகம்மையார் கோவிலுக்கு செல்வதை விட்டுவிட்டார். அப்போ நீங்களும் உங்கள் மனைவி கோவிலுக்கு போகக்கூடாது விரும்புகிறீங்க, வேலைக்கு போகக்கூடாது விரும்புகிறீங்க அப்படின்னா, பெரியாரிஸ்ட்டுங்களாம் நீங்கள் உங்கள் மனைவிக்கு எடுத்து சொல்லாதீங்க. இந்த மாதிரி 4 காளி பசங்களை விட்டு பேச வச்சிங்கன்னா அதுதான் புரட்சிகரமானது அப்படின்னு உங்கள் பெரியார் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். கோயில்களின் நிலைமை தெரிந்து கொண்டார். இது எப்படி? கோயிலுக்கு போகிற எல்லா பெண்களையும் கையை பிடிச்சிருக்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்களா? இது ஒரு புத்தகம் வேறு, இதுக்கு வாக்கு வேறு எழுதி வச்சுக்கிறானுங்க. மறுநாளே கோயிலில் நடந்த நிகழ்ச்சி தன் கணவரின் திருவிளையாடல் என்று உணர்ந்து கொண்டார். பாரேன், பொண்டாட்டி எவனோ ஒரு காளி பசங்களை வச்சு தகாத வார்த்தையில் பேசுகிறதுக்கு பேர் திருவிளையாடல். இதைத்தான் இவனுங்க புரட்சி 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 புண்ணாக்குன்னு அந்த புத்தகம் முழுக்க எழுதி வச்சுருக்காங்க. இல்லை, இதுதான் புரட்சி, தன் பொண்டாட்டியை ரோட்டில் போகிற எவனோ 4 காளி பசங்க கூட தகாத வார்த்தையில் பேசுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் புரட்சினா, அந்த மானங்கட்ட அயோக்கியத்தனமான புரட்சி தமிழர்களுக்கு தேவையில்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதோ ஒரு புத்தகத்தை கொண்டு வந்த நீ பாட்டுக்கு பெரியாரை பற்றி தப்பாக இருக்குது, இதை நான் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பலாம். இந்த புத்தகம் பெரியாருடைய முதன்மை சீடரான சாமி சிதம்பரனால் அவர்களால் எழுதப்பட்டு பெரியாரால், எப்படி பெரியார் வாழும் காலத்திலேயே பெரியார் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு
வெளியிடப்பட்ட புத்தகம். ஸோ இது வந்து பெரியாருடைய எதிர்ப்பாக யாரோ எழுதிட்டாங்க, அதனால் தப்பாக எழுதிட்டாங்க, இது தப்பாக இருந்த குழந்தை தம்பி படிக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பெரியாருடைய சீடர்களால் எழுதப்பட்டு வெளியிடப்பட்ட புத்தகம் தான் இது.